ஐயா, உங்ககிட்ட ஒரு கேள்வி. நம்ம கலெக்டர் ஆகணும்னா எத்தனை வருஷம் படிக்கணும்? திறமையானவர்கள் 2 ஆண்டுகளில் கூட பரீட்சையில் பாஸ் பண்ணி கலெக்டர் ஆக முடியும், அவருடைய திறமையை பொறுத்து. இதை ஏன்பா என்கிட்ட கேட்குற? அது எப்படிங்க ஐயா? சூரிய வம்ச படத்துல மட்டும் தேவயானி அக்கா 2 மணி நேரத்துல 28 நிமிஷத்துல 20 நொடிகள்ல கலெக்டர் ஆனாங்க. ஏன்னா அது சினிமா. என்றைக்காவது குண்டடிப்பட்டு கதாநாயகன் இறந்த மாதிரி காட்டியிருக்காங்களா? இதுதான் நம் தமிழ் படங்களின் நிலை. ஆனால் உண்மை நிலை என்ன தெரியுமா? ஒரு ராணுவ வீரன் எழுதிய கடிதம். நான் போர்க்களத்தில் மடிந்தால் என்னை சவப்பட்டியில் அடக்கி வீட்டுக்கு அனுப்புங்கள். நெஞ்சின் மீது பதக்கங்களை அணிவித்து என் தாயிடம் என்னால் முடிந்த சேவை இந்த நாட்டிற்காக செய்தேன் என்று கூறுங்கள். என் அப்பாவிடம் இனிமேல் அவருக்கு என்னால் எந்த ஒரு தொல்லையும் இல்லை என்று சொல்லுங்கள். என் சகோதரிடம் நன்றாக படிக்க சொல்லுங்கள். இனிமேல் என் மண்ணின் சாவி நிரந்தரமாக அவனுக்கே என்று கூறுங்கள். என் சகோதரியிடம் உன் சகோதரன் சூரிய அஸ்தமத்திற்கு பிறகு நீண்ட ஓய்வு எடுத்துக்கொண்டிருக்கார் என்று சொல்லுங்கள். என் நாட்டு மக்களிடம் இறுதியாக ஆள வேண்டாம் என்று கூறுங்கள். ஏனென்றால் நான் நாட்டிற்காக இறக்க பிறந்த இராணுவ வீரன். இராணுவ வீரர்கள் புதைக்கப்படுபவர்கள் அல்ல, விதைக்கப்படுபவர்கள். எங்களை மாதிரி குழந்தைங்களுக்கெல்லாம் வாழ்க்கையே போராட்டம் பாடம் தான். எப்படி தெரியுமா? பால்வாசனை போடுறதுக்கு முன்னாடி பால்வாடியில் சேர்த்து விட்டு பல்முளைக்கு முன்னாடி பாபா விளக்ஷி பாட்டு சொல்லி கொடுத்து எல்கேஜிக்கு சீட்டு வாங்க இன்னமும் எம்பிபிஎஸ்க்கு சீட்டு வாங்காமல் நிலை அந்த 10 நிமிஷம் இன்டர்வியூக்காக அம்மா வீட்டில் 10 மாதம் ட்ரைனிங் எடுத்து நீட்டுக்கு தயாராக மேலேயோ நீட்டாக தயாராகி அது வரைக்கும் ஒரு கிட்ட சின்ன சாக்லேட் வாங்க இருந்து அந்த ஸ்கூல் பிரின்சிபல் கிட்ட முதல்ல ஒரு சாக்லேட் வாங்கி அதுக்கு அப்பா கிட்ட திட்டு அம்மா கிட்ட 2 கொட்டு வாங்கிட்டு முதல்ல ஸ்கூலுக்கு போகும்போது தண்ணி இல்லாத கட்டுக்கு போலீஸ் அமர்த்த மதியம் விளக்கு இல்லாத ஊருக்கு வேடிக்கை பார்த்த மதியம் நாங்கள் எல்லாரும் திரு முழிக்க ஏன் முழிக்கிறோம் எதுக்கு முழிக்கணும் தெரியாமல் எல்லாரும் இருக்கா. அப்பாடா 4 வருஷம் முடிச்சு யூகேஜியில் சீனியர் எனக்கு எத்து கட்டி 1வது ஆத்திச்சுடி 2வது திருக்குறள் 3வது மூதல் 4வது 4 மணிக்கு அடிகை படிச்சு அப்பாடா 5ஆம் வகுப்பு வந்துட்டோமேன்னு பெருமூச்சு விட்டு பெருமையா உட்காந்தா பொது தெருன்னு பொறுமையா சொல்றாங்க. அப்போ வயிறே கலக்குனாலும் சரி எங்கே பண்ணாலும் காதில் பொது தெருன்னு கேட்டாலும் சரி கேட்கல, இன்னும் சத்தமா கேட்கலன்னு கண்ணில் ஒரு சொட்டு தண்ணி வராம நிற்கிற எங்களுக்கு தாங்க ஐயா தெரியும் சினிமாவை படமா பார்க்கணுமா பாடமா பார்க்கணுமான்னு. அருமையான படம். அதில் பிடித்ததே அந்த சிறு குழந்தை காப்பாற்றும் முறைதான். அறத்தில் விழுந்த சுபிட்சத்தை காப்பாற்றி விட்டீர்கள். வாரம் தெரியாமல் விழும் எத்தனை சுஜித்துகள். படத்தை பார்த்து கைத்தட்டல் கொடுத்ததோடு நிறுத்திவிட்டோமே. சார், நாங்கள்லாம் 1 அடி கொடுத்தாலே தாங்காத குழந்தைங்க சார். நாங்கள் 20 அடி 50 அடி 80 அடி கடைசியில் மரண பிடி. யோசிக்க வேண்டாமா? கிணறு வெட்ட பூதம் வந்ததுன்னு சொன்னது பழமொழி. ஆழ்துளை கிணறுகள் எல்லாம் ஆழ்கொலை கிணறாக மாறி வருகிறது என்பதுதான் புதுமொழி. நாங்கள் கேட்பது உண்மையான நடிகர்கள் அல்ல, உண்மையான மனிதர்களை. இந்த ஜாதியை வைத்து நிறைய படங்கள் வந்துள்ளன. சின்ன கவுண்டர், தேவர் மகள், இந்த அம்மா, உன்னால் முடியும் தம்பி, மாவீரன், கிட்டு, பாரதி கண்ணமும், உரியடி. இத்தனை படங்கள் வந்தும் கூட நாட்டில் ஜாதி ஒளிந்த பாடில்லை என்று சொன்னால் இந்த நாட்டில் பார்க்கப்படும் படங்கள் எல்லாம் படங்களாகத்தான் பார்க்கப்படுகிறது தவிர பாடமாக ஒரு காலமும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்கு உதாரணம். பெண் என்பவள் யார் தெரியுமா? எப்பேற்பட்டவள் தெரியுமா? குழந்தை பருவத்தில் அன்பின் சுமை தாங்கி, சிட்டாடை பருவத்தில் கல்வி சுமை தாங்கி, ஈரட்டு பருவத்தில் எளிமை சுமை தாங்கி, கன்னி பருவத்தில் கனவு சுமை தாங்கி, கணவனை கைப்பிடித்து இன்ப சுமை தாங்கி, மாதங்கள் உண்டோட மயங்கள் சுமை தாங்கி, வாழ்க்கை பயணத்தில் கடமை சுமை தாங்கி, வருடங்கள் உண்டோட முழுமை சுமை தாங்கி, மொத்தத்தில் குடும்பத்தை அனைத்து பிடிக்கும் உயிருள்ள சுமை தாங்கி. நான் கேட்கிறேன், இப்பேற்பட்ட பெண்ணை கதைக்காக சதை பிண்டங்களாக காட்டும் சினிமா எப்படிங்க என் மக்களுக்கு பாடமாக அமையும்? கவி பேரரசின் கவிதையால் முடிக்கிறேன். முதலாய் அம்மாவுக்கு 1000 தான் கவி சொன்னேன், அழகழகாக பொய் சொன்னேன். பெத்தவளே உன் பெருமை ஒத்தவரி சொல்லலையே. இப்படி முதல் பத்தில் தன் அம்மாவை பற்றி கூறியவர் கடைசி பத்தில் இப்படி கூறியிருப்பார். வைகையில் ஊர் மூழ்க வல்லூரும் சேர்ந்தேக, கைப்பிடியாய் சேர்த்து வந்து கரை சேர்த்து விட்டவளே.
எனக்கும் ஒன்று ஆனதுன்னா உனக்கு வேற பிள்ளை உண்டு, உனக்கு ஒன்று ஆனதுன்னா எனக்கு வேற தாயுண்டா. திரைப்படம் என்பது திரையில் காணும் படம், அவ்வளவுதான். அது ஒருபோதும் திரைக்கடலோடி திரவியம் தேடாது. நன்றி, வணக்கம்.